இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.8ல் 9th சம் சிம்பிள் ஒன் ஃபைண்ட் த ரேஷனல் ஃபார்ம் ஆஃப் த நம்பர். ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 0.123 பார்னு சொல்லி. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ சொல்யூஷன் 0.123 பார்னால் 123 123 123 இப்படி போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு எண்டே கிடையாது, இன்ஃபினிட்டி டைம்ஸ் போகும். அப்போ இதனுடைய ரேஷனல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி 9th படிச்சிருக்கிறோம். பட் இங்கே வந்து ஜிபி மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? எப்படி ஜிபி மெத்தடில் ஃபஸ்ட் அதுக்கான சீரிஸ் நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். அந்த சீரிஸ் எழுதுறது புரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 0.123 ப்ளஸ் இந்த 123 எழுதியாச்சுங்கிறதுனால அதுக்கு வந்து நான் 000ன்னு போட்டுட்டு அடுத்த 123 நான் எழுதுகிறேன். அடுத்து ப்ளஸ் போட்டுட்டு இந்த முதல் 6 டேர்ம்ஸ்க்கும் நான் 0 போட்டுக்கிறேன். 1 2 3 4 5 6 1 2 3 இப்படி போய்கிட்டே இருக்கும். இது n டைம்ஸ்லாம் போகல, இன்ஃபினிட்டி டைம்ஸ் போகும். ஏன்னா இந்த பாருக்கு மீனிங் அதான், போய்கிட்டே இருக்கும் இன்ஃபினிட்டி வர. ஸோ இதில் ஏங்கிறது என்ன அப்படின்னா 0.123. ஆறுங்கிறத கண்டுபிடிக்கணும், T2/T1 இல்லையா? ஸோ 0.000123/0.123. ஸோ கீழே 3 டைம்ஸ் இருக்கிறதுனால நான் 3 டைம்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆயிடுதுன்னு பாருங்கள், இங்கே இருக்கிறது இந்த பாயிண்ட் இங்கே போயிடும். ஸோ 123 0.123/123 ஆயிரும். இப்போ இதை 123ஆல் இதை டிவைட் பண்ணும்போது எப்படி வருதுன்னு பாருங்கள், 0.001ன்னு வரும். ஸோ R = அதுதான். இதை வந்து 123க்கு 123 1 டைம்ஸ்னு போட்டு 1ன்னு எழுத முடியாது, 0.1ன்னு கூட எழுத முடியாது. அப்படி எழுதுனாலும் தப்பு தான். எப்படி பண்ணணும்னா 123ஆல் டிவைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 1 மட்டும் டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ அதுக்கு ஒரு 0. சரி, அடுத்த 2 எடுத்துட்டோம், 12 வருது, 12 டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ அதுக்கு ஒரு 0. அடுத்து 3 எடுக்கிறோம், அப்போ 123 டிவைட் ஆகுமா? 1 டைமில் டிவைட் ஆகும். ஸோ 1 எப்படி எழுதுறோன்னு புரியுதா? ஸோ 0.001 திஸ் இஸ் ஆர். ஓகே. இப்போ நம்ம வந்து எஸ்என் ஃபார்முலா போடும்போது இது வந்து இன்ஃபினிட்டி டைம்ஸ், இங்கே வந்து என் அப்படிங்கிறது கிடையாது, இன்ஃபினிட்டி டைம்ஸ் நம்ம அப்படிங்கும்போது எஸ்என் ஃபார்முலா ரொம்ப ஈஸி. a/1 - r. இந்த r வந்து கண்டிப்பாக <1 தான். சரியா? ஸோ a எவ்வளவு? 0.123 டிவைடட் பை 1 மைனஸ் r எவ்வளவு? 0.001. ஸோ 0.123 பை இதை வந்து நான் டிவைட் பண்ணி காமிக்க உங்களுக்கு புரியுதுங்கிறதுக்காக என்ன வருதுன்னு பாருங்கள். இங்கே 10 - 1 9, இங்கே 9 தான் இருக்கும், இங்கே 9 தான் இருக்கும், பாயிண்ட் இங்கே 0 ஆயிரும். ஸோ 0.999. ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம வந்து ரேஷனல் ஃபார்முங்கனால இப்போ 30ஆல் 1000ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட் எல்லாம் போய் வெறும் நம்பராகவே நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? இதை 3 டேபிளில் போகுதான்னு பார்க்கலாமா? 41, இங்கே 3 3 3. ஸோ 41/333. இதுக்கு மேலே இது 3 டேபிளால் போகுதா? போகாது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். வெரி சிம்பிள். ஓகே. தேங்க்யூ.